ஹே ஹலோ கைஸ். நான் தமிழ் கேமரா பேசுகிறேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்துட்டேன். நான் போன மாதம் வீடியோ போட்டுன்னு நினைக்கிறேன். அதுவும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். இந்த தாட்டியும் நான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் போகிறேன். ஏன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும். சரி, நான் சவுண்டை கொஞ்சம் அடக்கிட்டு பேசலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் மெனுவில் போய் தான் ஆஃப் பண்ண முடியும். இந்த கேம் இப்போ என்ன சீரீஸ் பண்ணுறேன்னா வார் சீரீஸ் பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் வந்து இதில் வார் நடக்கும். இதில் வந்து நான் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் அதை டீம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வேறு கேம்ஸ்லாம் மொத்தம் PS3யும் வீணாக போயிடுச்சு. அதுக்கடுத்து PS3 வீணாக போயிடுச்சு. அதுக்கடுத்து பிசியும் அவ்வளோவா சரியில்லை. அதால் அதுவும் நட்டி அதுலேயும் கேம் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு எனக்கு மொபைல் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடய கிளான் பேர் சொல்லிடுறேன். என்னோடய கிளான் பேர் வந்து பர்னிங் டார்க்னஸ். நான் அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டு ஜாயின். எனக்கு காசுலாம் கிடையாது, கவலைப்படாதுங்க. அப்புறமா இப்போ வந்து வார் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ எங்களுக்கும் பர்னிங் டார்க்னஸ்க்கும் டை ஏஜென்ட்ஸ் இப்போ நாங்கள் அதிகம் லீடில் இருக்கோம். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது உமேர், அதுக்கு நான் கடைசியாக இருக்கேன். என்னோட இதை காலி பண்ணிட்டானோ 2 பேர் அட்டாக் பண்ணி சாரி நான் தான் அட்டாக் பண்ணியிருக்கேன். இந்த தாட்டி என்னோடய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஏன்னா நான் சரியாக அட்டாக் பண்ணல. ஃபஸ்ட் அட்டாக் ஏதோ இருக்குது பாருங்க. இங்கே வந்து அட்டாக் 1 இருக்குது பாருங்க, 1 ஸ்டார். எனக்கு அட்டாக் 2ல் 2 ஸ்டார். ஏன்னா 2 தாட்டியும் அட்டாக் பண்ணும்போது எனக்கு நெட்டு கட் ஆகிடுச்சு. மற்ற பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணுவேன் நான். ஆனால் இந்த தாட்டி எனக்கு சரி வரல. அதுக்கடுத்து கஷ்டப்பட்டு 1 ஸ்டார் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமான 6th இது. யாரோ நம்ம நண்பர் யூசுப் முக்தர் வந்து திரும்பி அட்டாக் பண்ணி 3 ஸ்டார் வாங்கியிருக்காரு. மிச்சம் 8 ஸ்டார். இப்போ நாங்கள் ரொம்ப டஃப் கண்டிஷனில் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இது மாதிரி தான் தொல்லை பண்ணுது. ஏன்னா இடையில நெட்ஒர்க் கட் ஆயிடுது. இப்போ வந்து இது ஏனிஸ் பல வந்து நான் சும்மா அட்டாக்கு நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து இப்போ வந்து ட்ராகன் பெரிய ட்ராகன் இருக்குது. இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வார் சீரிஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறது. அடுத்தட்டி நான் அட்டாக் பண்ணும்போதும் நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அதுக்கு நான் கொஞ்சம் ரீப்ளே காமிக்கலான்னு இருக்கேன். பெஸ்ட் அட்டாக் இதில் வந்து பெஸ்ட் அட்டாக்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பெஸ்ட் அட்டாக் வந்து ஹீரோக்கு அட்டாக் வந்து என்னோடய நண்பன் முக்தர் வந்து நம்ம ரீப்ளே பார்ப்போம். ரொம்ப பெரிய பேஸாக இருக்குது. நானாக சத்தியமாக செத்துருப்பேன். இப்போ இது ஓடுறது பார்த்தீங்களா, இதுதான் ஹாக். இது ஒருத்தன் பண்ணி மேலே உட்காந்துட்டு ஓடுவான். ஆனால் இது ரொம்ப எனக்கு பிடிக்கும். இது இருந்தால் தான் நான் முக்கால்வாசி கேமை ஜெயிப்பேன். இப்போ அவன் இதுலேருந்து ஒரு டிஃபென்ஸு வந்து ஒரு ட்ராகன் வச்சுருக்கான். இப்போ ஒரு டெக்னிக் சொல்கிறோம். இப்போ இது என்ன டெக்னிக்னா, இப்போ கடைசியாக இருக்கிறத இப்போ இது பேர் சிசி ட்ரூப்ஸ், கிளான் கேசல் ட்ரூப்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் வெளியாகிட்டு இது மாதிரி கடைசியாக ஒரு மூளைக்கு கொண்டு வந்துட்டு இது மாதிரி நிறையா ஆர்ச்சர்ஸ் இது மாதிரி விட்டாக்காச்சுங்களேன், அது ஈஸியாக அவங்க காலி பண்ணிடும். நீங்கள் உள்ளார அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தொல்லை இருக்காது. இது தான் எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எல்லா வீடியோஸ்லேயும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க, பில்டர்ஸ்லாம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்து அட்டாக் பண்ணணும். அதை பார்த்தீங்களா, கரெக்டாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து இது பேர் காலம். இது காலம்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. 2 முன்னாடியிலேயே உங்களுக்கு வால் இதாகிடும். அப்புறமா அதை பார்த்தீங்களா, வால் பர்கர் வச்சு உடச்சிட்டு உள்ளார போயிட்டாரு. இப்போ வந்து ரொம்ப பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து இது பேர் வந்து புதுக்குன்னு கொடுத்து பார்த்தீங்களா, அதுதான் விசார்டு. இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நான் அப்கிரேட் பண்ணிட்டுருக்கேன். பார்த்தீங்களா எப்படி உராரு பார்த்தீங்களா. விசார்டு ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது பேர் தான் பெக்கா. இது கிங், பர்பேரியன் கிங். வந்து விசார்டு வச்சு முடிச்சிட்டாரு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நானாக சத்தியமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். இது வந்து நிறையா ட்ரூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து சூப்பராக போயிட்டு இருக்குது. சத்தியமாக எனக்கு தெரில எப்படி அட்டாக் பண்ணாரு. இப்போ அவருக்கு ஆல்ரெடி 1 ஸ்டார் கிடச்சிச்சு. ஏன்னா டீம் டார்கெட் வந்து 3 ஸ்டார் தான் எடுக்கணும். அப்போ எடுத்தால் தான் உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். டீம் நல்லா அட்வான்டேஜாக போயிட்டுருக்கும். 1 ஸ்டார் 1 ஸ்டார்லாம் வேஸ்ட்டுன்னு தோணுது. நான் வந்து மொபைல் கேம்ஸ் நிறையா பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் இப்போதைக்கு நான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டிப்ஸு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் இது மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அதெல்லாம் கன்ஃபார்மாக நான் சொல்லிடுறேன். இது கொஞ்சம் ரீப்ளே கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். வந்து ஒரு 2 ஸ்டார் தான் எடுத்திருக்காரு. சாரி, நான் 3 ஸ்டார் எடுத்துட்டேன்ட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். கங்க்ராச்சுலேஷன் முக்தார். இப்போ வந்து நம்ம இது முடிச்சிச்சு. இப்போ நான் சரியாக பார்க்கல. ஹீரோ கேட்டாக இருந்து ஃபுட்டாக தான் போட்டுருந்துச்சு, என்னன்னு தெரில.
சரி அது 2 ஸ்டார் தான் நினைக்கிறேன் நான். சரியா அது காமிச்சதுனால பரவாயில்ல. 2 ஸ்டார் எடுத்தாலும் பரவாயில்ல. இங்கே நிறைய பேர் 3 ஸ்டார் எடுத்துருக்காங்க நம்பன்ஸ்லாம். இப்போ வந்து 1 2 3 4 பட் வந்துட்டு இது லீடில் இருக்கும். இதை நாங்கள் ஜெயிச்சே ஆகணும். நீங்கள் இந்த கிளானில் ஜாயின் பண்ணால் யூ கேன் ஜாயின் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பர்னிங் டார்க்னஸ். நான் டெய்லிக்கும் நான் லீவில் தான் இருக்கேன். நான் டெய்லிக்கும் வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் வேணாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். இதோட உங்கள் உங்கள் நேம் அண்ட் வி வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே பாய்.